வெல்கம் டு ட்ரேடிங் அனலிஸ்ட். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், வியாழக்கிழமைக்கான மார்க்கெட். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி எக்ஸ்பைரி இருந்தது. மார்க்கெட் ஒரு மார்னிங் ஒரு ஸ்டார்ட்டில் ஒரு வாலட்டிலிட்டி கிரியேட் ஆச்சு. பட் இருந்தாலும் மார்க்கெட் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம அனலிசிஸில் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இது ஃபஸ்ட் ரெசன்ஸ் அண்ட் செகண்ட் ரெசன்ஸ். ஸோ நேற்று மார்னிங் நேற்று ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், இதற்கு கீழே ஒரு நல்ல ஒரு க்ளோசிங் கொடுத்தால் மட்டும்தான் நாம் செல்லிங்கிற கான்செப்ட்டுக்கு போகணும். அதாவது நமக்கு 21,550க்கு கீழே நமக்கு ஒரு 1 ஹவரில் க்ளோசிங் கொடுத்தா மட்டும் நம்ம செல்லிங்கிற கான்செப்ட்டுக்கு போகணும். இல்லைன்னா இது சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும் இதிலிருந்து. ஸோ அப்போ இதிலேருந்து இது சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா எது வரைக்கும் மூவ் ஆகும்? மினிமம் இந்த ஹையை இது பிரேக் பண்ணுறதுக்கு முயற்சிக்கும். அப்படின்னா நமக்கு 21,850 வரைக்கும் இது ஃபர்தராக இந்த மூமெண்ட் இருக்கும். அடுத்த செகண்ட் ரெசன்ஸ் ஏரியாவுக்கு மூவ் ஆகும். ஒரு வேளை மார்க்கெட் வேர்ல்டு மார்க்கெட்டெல்லாம் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா இது ஃபர்தராக இந்த இடங்களுக்கும் இது மூவ் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதான் 21,950க்கும் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கேருந்து ஒரு நல்ல கரெக்ஷன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. 2 இடத்துலேருந்து இது டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று, மார்க்கெட் இந்த ஹையை பிரேக் பண்ணி ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்து 21,850லேருந்து டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டவுன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 21,000 வரைக்கும் ரேஞ்சுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபர்தராக இல்லை அப்படின்னா மார்க்கெட் இதற்கு மேலே 1 ஹவர் க்ளோசிங் கொடுத்தாய் பிரேக் ஆகுது மூவ் ஆகுதுன்னா 21,950 டு நமக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 22,050 வரைக்கும். ஸோ இது ரேஞ்ச் எல்லாமே செல்லிங் ஏரியா. ஸோ இந்த ஏரியாவும் செல்லிங் ஏரியா. இது பார்த்திங்கன்னா நம்ம நேற்று பேசும்போதே ரிவர்சலுக்கு வாய்ப்பு இருக்குது. பையிங் ஏரியா அப்படிங்கிறது பார்க்குறோம். பையிங் ஏரியா அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணணும். இந்த இடங்களில் இப்படி தான் ட்ரேட் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பையிங்கான ஸ்மால் ரிஸ்கில் நம்ம பையிங்கான கான்செப்ட் கிடச்சா மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு செல்லிங் ஏரியா. சரி, அடுத்தது ஃபர்தராக நமக்கு 21,850 ரிவர்ஸில் கிடச்சா நம்ம செல் அட்டம்ப்டை கிரியேட் பண்ணலாம். பட் ஆனால் இந்த ஹையெல்லாம் பிரேக் பண்ணியிருக்கணும். அப்படின்னா 21,830க்கு மேலே நம்ம சொல்கிற அந்த கேண்டில் ஸ்டிக்ஸோடைய பிரேக் அவுட் இருக்கணும். இருந்து மறுபடியும் ரிவர்ஸில் ஆச்சு அப்படின்னா கண்டினியூ நம்ம செல் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஃபர்தராக வெயிட் பண்ணணும். 21,950 தான் நம்ம செல் பண்ணணும். அந்த செல்லிங்க்கான மூமெண்ட் இது. ஃபர்தராக இதுவும் இந்த மூமெண்ட்டில் 21,700 நம்ம பார்த்துருந்தோம். நேற்று கால் அண்ட் புட்ற ரைட்டிங் நடந்திருந்த இடம் ஆப்ஷன் செயின் அனாலிசிஸில். அதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல ஒரு லைனை ட்ராப் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்தராக இந்த இடம் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஒரு வேளை மார்க்கெட் இறங்கி இதில் சப்போர்ட் எடுத்தாலும் சரி, இல்லைன்னா டவுனாக ஓப்பனாக இதில் ரெசன்ஸ் எடுத்தாலும் சரி, மார்க்கெட் மறுபடியும் இது கண்டினியூ பண்ணலாம். அப்போது இந்த இடத்துலேருந்து ஒரு ரிவர்சல் டவுன் சைடோ அப் சைடோ கிரியேட் ஆகலாம். இல்லைன்னா இந்த இடத்துலேருந்து ஒரு அப்சைட்லேருந்து டவுன் சைடு கிரியேட் ஆகலாம். இல்லை இந்த இடத்துல இது அப்சைட்லேருந்து கிரியேட் ஆகலாம். ஸோ இந்த இடம்லாம் நமக்கு செல்லிங்கான மூமெண்ட். ஸோ பையிங் நமக்கு இந்த இடத்துலேருந்து ஒரு பையிங் கிடச்சா நம்ம ஒரு பையிங்கான ஐடியா பண்ணலாம். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லை இங்கே சப்போர்ட் எடுத்து ஸ்மால் ரிஸ்க் கிடச்சுன்னா நம்ம இந்த ரெசன்ஸ் வரைக்கும் கொண்டு போகலாம். இதே பிரேக் ஆகலை அப்படின்னா இங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம். அப்போது இது நமக்கு பேங்க் நிஃப்டிக்கு 21,550, 21,850 ரெசன்ஸ், 21,950 டு 22,550 இந்த 100 பாயிண்ட்டுமே நமக்கு செல்லிங் ஏரியா. 1 ஹவரில் இந்த 22,550க்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்தா பிரேக் ஆச்சுன்னா இனி அது ஃபர்தராக 22,280 வரைக்கும் அது மேல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நமக்கு கீழே 21,000 ஒரு நல்ல ஒரு சப்போர்ட். இங்கேருந்து நமக்கு ஒரு ரிவர்ஸில் கிடைக்கலாம் ஓவராலாக. ஆனால் இந்த லோ 21,000ங்கிற லோ இது பிரேக் பண்ணுறதுக்கு கண்டினியூவாக முயற்சிக்கும். அதையும் நம்ம மைண்டில் வச்சுருக்கணும். சரி, ஓகே. ஆப்ஷன் செயின் அனாலிசிஸில் பார்த்துருவோம். நிஃப்டிக்கு நாளைக்கு F&O க்ளோசிங் இருக்குது. நிஃப்டிக்கு வீக்லி ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்ட்ராங்காக 21,500 இருக்கிற கால் ரைட்டை விட எல்லாத்த விட புட் ரைட் பாருங்கள் ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? 21,500 பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் ஃபர்தராக இது டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இது இதுக்குள்ளாரே மார்க்கெட் முடிவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் 21,700, 21,800 இப்போ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா கால் சைடு நல்லா செல்லிங் கொடுத்துருக்காங்க. அப்போ மார்க்கெட் 21,700 800க்குள்ளேயோ மார்க்கெட் மறுபடியும் ஃபர்தராக ரிவர்ஸில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 21,500 டு 21,700 800 இந்த பாயிண்ட்டுக்குள்ளே தான் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அந்தந்த இடங்களில் வந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு ரிவர்ஸில் பிரேக் அவுட்டை கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்தா நாம் என்ட்ரி எடுக்கணும்.
சரி, நம்ம இதை வந்து ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் பார்த்துட்டோம். அடுத்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நேற்று நம்ம ஒரு சப்போர்ட்டை வந்து மார்க் பண்ணியிருந்தோம். அதை மார்க் பண்ணியிருக்கும் போது நம்ம தெளிவாக சொன்னோம், 47,200 ப்ரைஸ் வந்து ரிவர்ஸலாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதோட ரிவர்ஸல் வந்து பார்த்திங்கன்னா 48,000 டு 48,200. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்குமே இது வந்து இந்த ரிவர்சல் கொண்டு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும். அது 46,950 47,200 இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கே வேணால் அந்த ரிவர்சல் இருக்குன்னு. பர்ஃபெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 47,200 மார்க்கெட்டு கீழே வரல. ஸோ கண்டினியூவாக இது அப்போ முன்னே இருந்திருக்கு. நாளைக்கு இது தொடர்ந்து மூவ் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துலேருந்து நமக்கு ஒரு செல் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நாம் கன்சிடர் பண்ணணும் இந்த ரேஞ்சில். ஏன் அப்படின்னா வந்து இங்கே தான் இதுக்கான தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த சப்போர்ட்டுக்கு இந்த ப்ரைஸ் ஒரு வேளை இது மூவ் ஆகாமல் திரும்பி வந்தது அப்படின்னா இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடும். இந்த சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 47,000ங்கிற லெவலில் இது பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த பிரேக் மூவ்மெண்ட் எங்கே வரைக்கும் இருக்குன்னா 46,400 வரைக்கும் அந்த மூவ்மெண்ட் இருக்கும். அது 46,400 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஹையோடைய சப்போர்ட் ரேஞ்ச் இருக்குது. 46,400ங்கிற ரேஞ்சு 46,400 டு 300 வீக்லியோடைய சப்போர்ட் ரேஞ்ச் இருக்குது. அப்போ இங்கேருந்து இது ரிவர்சல் ஆகலாம். அப்போ மார்க்கெட்டில் நம்ம என்ன தெரிஞ்சுருக்கோம்னா, ஸோ மார்க்கெட்டில் வந்து இந்த இடத்துலேருந்து செல்லிங் கான்செப்ட் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கேருந்து இது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு டவுன் கொடுத்துருக்கு, ஒரு அப் கொடுத்து அதுக்கப்புறம் தான் ஒரு டவுன் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த இடங்களில் நம்ம வந்து செல்லிங், ஸோ இதுவுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ஏரியாவாக இருக்குது. ஸோ இந்த இடங்களில் வந்து மறுபடியும் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்ததுன்னா மட்டும் நம்ம பையிங்கான கான்செப்ட் பண்ணலாம். இல்லைன்னா இது பிரேக் ஆச்சு அப்படின்னா ஸோ நமக்கு வந்து அடுத்ததாக 46,400 ஒரு ரிவர்சல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஏரியா பையிங். ஸோ இதைத்தான் நம்ம வந்து மைண்டில் ஸ்டோர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரேடிங் மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம். நம்ம எப்பவுமே நம்ம உங்களோட தான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் ட்ரா பண்ணுவோம். பட் இன்றைக்கி பெரிய மூவ்மெண்ட் இதுக்கு கீழேயோ இல்லை எதுவும் நடக்கலை. நடந்திருந்தால் நம்ம இது எல்லாமே டெலீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நியூவாக வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அப்போ நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா 48,000 டு 48,200, 48,500, 49,000 நமக்கு வந்து 48,800 டு 48,900. நமக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதற்கு மேலேயும் 49,050 வரைக்குமே இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான். அங்கே வரைக்கும் போனாலும் நமக்கு மறுபடியும் அங்கேருந்து செல் க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதான் நான் புரிஞ்சுக்கணும். ஓவராலாக ஒரு லோயர் லோ ஃபார்மேஷனும் ஒரு ஹையர் லோ ஃபார்மேஷனும் க்ரியேட் ஆகிருக்கனால ட்ரெண்டு வந்து அடுத்த மூவ்மெண்ட் வந்து இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சு மறுபடியும் ரிவர்சல் கொடுத்தா தான் இந்த ஹை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஹெவியான ஒரு ஸ்ட்ராங் மூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ அதை நம்ம புரிஞ்சு ப்ரைஸ் என்ன மாதிரியான ஒரு மூவ்மெண்ட் இருக்குது, அது டிமாண்ட் அண்ட் சப்ளை எப்படி க்ரியேட் பண்ணுதுங்கிறத தெரிஞ்சு அந்த 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 நாலேஜை ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ப்ராஃபிட் மேக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, ஆப்ஷன் செயின் அனாலிசிஸில் பார்த்துருவோம். இன்றைக்கி வந்து F&O க்ளோசிங். இப்போ நெக்ஸ்ட் வீக் தான் நம்ம இதை ஃபாலோ பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 47,500 கால் அண்ட் புட் ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 47,500. அப்போ 47,500க்கு கீழே மார்க்கெட்டு கொண்டு வரக்கு முயற்சி பண்ணுறாங்க. 47,000. ஸோ இந்த 500 பாயிண்ட் வந்து வரும் மார்க்கெட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான இருக்கும். 47,500க்கு மேலே வந்து ஒரு ஸ்ட்ராங்காக 1 ஹவரில் க்ளோசிங் கொடுத்து மூவ் ஆச்சுன்னா அடுத்து 48,000. அப்படி இல்லாத பட்சத்தில் இது 47,000 வந்து டச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது. 47,000 பிரேக் பண்ணுது க்ளோசிங் கொடுத்து 1 ஹவரில் என்ன தான் அதை ஃபர்தராக அடுத்து 46,300 டு 400 ரேஞ்சில் ரிவர்ஸலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அவள் ஆப்ஷன் செயின் அனாலிஸ்ட்லேயும் அது ஒரு தெளிவான ரேஞ்சை க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள் புட் ரைட் நடந்திருக்குது. அதனால் நம்ம என்னங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து 47,500 புட் வந்து சப்போர்ட்டுக்காக எடுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அதுவும் ஒரு 60% வந்து அது சப்போர்ட் எடுத்துருக்காங்க. அதனால் இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகி ட்ரேடாக இருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதனால் 47,500 நம்ம கவனமாக இருக்கணும். ஸோ இதை நம்ம புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணணும். உங்களுக்கு நம்மளுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிடிச்சிருந்து அப்படின்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறுபடியும் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம்.